Hi friends, welcome to our channel Susiraha Creations. இந்த வீடியோல ஹோம்மேட் ஹெல்த் மிக்ஸ் பவுடர், அதாவது சத்து மாவு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க எல்லாருக்குமே இந்த சத்து மாவை டெய்லியும் ஏதாவது ஒரு வகையில சாப்பிட்டு வந்தா ஷியோரா அவங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். அண்ட் இந்த சத்து மாவை யூஸ் பண்ணி எந்தெந்த ரெசிபிஸ் பண்ணலாங்கிறதையும் இந்த வீடியோட கடைசியில பார்க்கலாம். ஸோ வாங்க இந்த சத்து மாவு செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தரலாம். சத்து மாவுங்கிறதால இன்கிரீடியன்ஸோட லிஸ்ட் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ பொறுமையாக உட்காந்து நோட் பண்ணிக்கோங்க. கம்பு 1/2 கிலோ, கேழ்வரகு 1/2 கிலோ, வரகு 200 கிராம், சாமை 200 கிராம், குதிரைவாளி 200 கிராம், திணை 200 கிராம், வெள்ளை சோளம் 200 கிராம், மக்காச்சோளம் 100 கிராம். 20 கிராம்னு வர எல்லா இன்கிரீடியன்ஸுமே 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. பாசி பயறு 20 கிராம், சிவப்பரிசி 20 கிராம், கவுனி அரிசி 20 கிராம். சிவப்பரிசி, கவுனி அரிசி இது ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது ரெண்டுலையும் ஏதாவது ஒரு அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். பொரிகடலை 20 கிராம், வேர்க்கடலை 20 கிராம், முந்திரி 20 கிராம், பாதாம் 20 கிராம், வால்நட் 10, ஹேசல்நட் 10. நட்ஸ்ல பாதாம், முந்திரி இது ரெண்டையும் ஷியோரா யூஸ் பண்ணிக்கோங்க. வால்நட், ஹேசல்நட்ஸ்லாம் ஆப்ஷனல் தான், இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் 20 கிராம் கிடையாது, 20 பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து சுக்கு 10 கிராம். ஏலக்காய் அண்டு சுக்கோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்கிறவங்க நான் சொன்ன அளவை விட இன்னி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன எல்லா இன்கிரீடியன்ஸுமே தனித்தனியா ட்ரையா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் கொஞ்சம் சூடானதும் ஃபர்ஸ்ட் கம்பு அதுல சேர்த்துக்க போறோம். கம்பு 1/2 கிலோ அளவு எடுத்துருக்கிறதால நாம பாதி பாதியா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். பக்கத்திலேயே இருந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதும் 1-2 பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சு வரும். அவ்வளோதான். இதை தனியா ஒரு பெரிய பேசின்ல எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கேழ்வரகும் 1/2 கிலோ அளவு எடுத்துருக்கிறதால பாதி பாதியா எடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதையும் கைவிடாம கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கலர் கொஞ்சம் டார்க் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதையும் அதே பெரிய பேசின்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து வரகு சேர்த்துக்கலாம். இதையும் கைவிடாம கிளறுங்க. அரிசி பொரியிற மாதிரி இதுவும் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி பொரிஞ்சு வரும். இப்போ இதை பேசினுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து சாமை, இதுவும் அரிசி போல பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி பொரிஞ்சதும் பேசினுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து குதிரைவாளி, இதையும் கைவிடாம கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் பேசினுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பாருங்க, இப்ப ஃப்ரை பண்ண கம்பு, கேழ்வரகு, வரகு, சாமை, குதிரைவாளி இதையெல்லாம் தனித்தனியா ஃப்ரை பண்ணி ஒரே பேசின்ல போட்டு வச்சிருக்கோம். இதை மூடி வைக்க வேண்டாம். அடுத்து திணை, இதையும் கைவிடாம நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கலர் லைட்டா சேஞ்ச் ஆனதும் பேசினுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அடுத்து வெள்ளை சோளம், இதையும் கைவிடாம நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதும் 1-2 பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சு வரும். இதையும் பேசின்ல ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாசி பயறு, இதையும் கைவிடாம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் வெளியில எடுத்துடலாம். அடுத்து சிவப்பரிசி, இதையும் கைவிடாம கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதும் வெளியில எடுத்துடலாம். அடுத்து கவுனி அரிசி, கைவிடாம நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் வெளியில எடுத்துடலாம். அடுத்து மக்காச்சோளம், இதையும் நல்லா கிளறி விடுங்க.
இது நல்லா சூடானதும் பாப்கார்ன் நல்லா பொரிஞ்சு வரும். எல்லாமே பாப்கார்ன் ஆகணும்னு அவசியம் இல்லை, நல்லா ஃப்ரை ஆகியிருந்தாலே போதும். அடுத்து வேர்க்கடலை, இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பொரிகடலை, இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து முந்திரி, பாதாம், வால்நட், ஹேசல்நட் இதையெல்லாம் தனித்தனியா ஃப்ரை பண்ணி கலர் லைட்டா சேஞ்ச் ஆனதும் வெளியில எடுத்துடலாம். ஃப்ரை பண்ண எல்லா இன்கிரீடியன்ஸுமே இந்த பெரிய பேசின்ல ஆட் பண்ணிட்டே வாங்க. அடுத்து சுக்கு, இதை அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டாம், இடிக்கல்ல 1-2 இடிச்சிட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஏலக்காய், இதையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். கலர் லைட்டா சேஞ்ச் ஆனதும் வெளியில எடுத்துடலாம். நாம ஃப்ரை பண்ண எல்லா இன்கிரீடியன்ஸுமே ஒரே பேசின்ல போட்டு வச்சிருக்கோம். சூடு போனதும் வெளியில கொடுத்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு வாங்கிக்கோங்க. ஸோ இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு டெய்லி யூஸ்க்காக வெளியில வச்சுக்கோங்க. மீதமுள்ள பவுடரை ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. ஸோ இது 4 to 5 months வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். தேவைப்படுறப்போ ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சத்து மாவை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சத்து மாவு யூஸ் பண்ணி பால் ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு பவுல்ல 1.5 கிளாஸ் அளவுக்கு நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இதுல 2 ஸ்பூன் அளவு சத்து மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கட்டிகள் சேராம கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகருக்கு பதிலா நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பவுலை அதுல வச்சு கைவிடாம கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி பொங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து 1/2 டம்ளர் அளவு காய்ச்சின பால் எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், சத்து மாவு பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த சத்து மாவு பாலை கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். அடுத்து சத்து மாவு கஞ்சி பண்ண போறோம். ஒரு பவுல்ல 1 கிளாஸ் அளவு நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க. அடுத்து இதுல 2 ஸ்பூன் அளவு சத்து மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இத கட்டிகள் சேராம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இதுல தேவையான அளவு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பவுல் அதுல வச்சிடலாம். இத கைவிடாம நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணி கம்மியா ஆட் பண்ணிருக்கிறதால கஞ்சி மாதிரி கெட்டியா வரும். சூடு ஆறினதும் இன்னும் கெட்டியாகும். ஸோ அவ்வளோதான், சத்து மாவு கஞ்சி ரெடி. இத 8 monthsல இருந்து 2 year பேபிஸ் வரைக்கும் ஷியோரா கொடுக்கலாம். அடுத்து சத்து மாவு லட்டு ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுக்கு 1 கப் அளவு சத்து மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் மிக்ஸி ஜார்ல போட்டு ட்ரையா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பவுடரா கிடைக்கும். இப்ப இதுல தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இத லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சுக்கலாம். இதையும் கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம். சோ சத்து மாவை ஏதாவது ஒரு வகையில டெய்லியுமே செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சத்து மாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ஷியோரா உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஆல். மீட் யூ அகெயின்.